Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா numbers and sequenceல example 2.7 தான் பார்க்க போறோம். இந்த given factorization find the numbers m and n அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம இந்த m ஐயும் கண்டுபிடிக்கணும், இந்த n ஐயும் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற பாக்ஸஸ்ல என்ன ஆன்சர் வரும் அப்படினு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபேக்டரைசேஷன் அப்படினா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது என்னது? இந்த L டிவிஷன் மட்டும் தான். கரெக்ட்டா? அந்த L டிவிஷனே தான் இங்க ட்ரீயா கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ட்ரீல என்னென்ன வரும்னு நம்ம சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 5 × 2 இங்க என்ன வரும்? 10 வரும். இந்த 10 எப்படி வந்துச்சு? 5 × 2னால வந்துச்சு. இப்போ இங்க n கேட்டிருக்காங்களா? n அப்படிங்கிறது 5ஐயும் 10ஐயும் மல்டிபிள் பண்ணி வர்றது. அப்ப n which is equal to 5 × 10 which is equal to 50. அதுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இந்த செகண்ட் பாக்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த செகண்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது இந்த நம்பரையும் இந்த n-ஐயும் மல்டிபிள் பண்ணி வர்றது. அப்போ இந்த பாக்ஸ் என்ன வரும்? 3 இன்டூ என்னோட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 15 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்போ 3 × 50 என்ன வந்துடும்? 150 அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த பாக்ஸோட வேல்யூ என்ன? 150. நெக்ஸ்ட் எம்மோட வேல்யூ கேட்குறாங்க. எம் என்னது? இந்த 2ஐயும் இந்த 150ஐயும் மல்டிபிள் பண்ணால் எம்மோட வேல்யூ கிடைச்சிடும். அப்போ 2 × 150 which is equal to 300. இப்போ ஆன்சரை மட்டும் நம்ம தெளிவாக எழுதினா போதும். இந்த கொஸ்டின் பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா, ஏன்னா இது டயக்ராமோட இருக்கு இல்லையா, அதனால நம்ம ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். இந்த பாக்ஸில் 150 வரும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் இந்த எம்ன்ற இருந்த இடத்துல என்ன வந்துருச்சு? 300 வந்துருச்சு. இங்கே 3, இங்கே n இருந்த இடத்துல 15 வந்திருக்கும். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். கரெக்டாக 5 ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ்க்குள்ளே 10ங்கிற வேல்யூ, அப்புறம் 5 2, அவ்வளோதான். இப்படி எழுதினா போதும். therefore m which is equal to 300, n which is equal to 50. அவ்வளோதான் இந்த சம். இந்த சம் இருக்கலே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வேறு ஏதாவது சம் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, சால்வ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது ரொம்ப ஈஸியான சம் தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.